குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஆர்கனைசேஷன் பிஹேவியர்ல இருந்து கேட்ட ஒரு செட் ஆஃப் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ நேத்தி யூனிட் 1ல பார்த்தோம், அதே மாதிரி இன்னைக்கு யூனிட் 2ல பார்க்கலாம். ஸோ இது பேசிக்கா இது எதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, லைக் இதை வச்சு உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் யூ ஹாவ் சம் ஐடியா. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, அப்போ வந்துட்டு so that you can correlate with the question. அதனால தான் இந்த மாதிரி பிவைக்யூஸ் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எந்த மாதிரி பேட்டர்ன்ல கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்க ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், எல்லாமே ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸ் தான், இது எல்லாமே யூஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். அண்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following best describes big 5 personality traits in OB? ஓபியில் நம்ம படிச்சிருக்கோம் பிக் 5 பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு தியரி படிச்சிருக்கோம். கம்ஸ் அண்டர் தி பர்சனாலிட்டி கான்செப்ட் கீழே வரும் இது. ஸோ இந்த பிக் 5 பர்சனாலிட்டி தியரி வந்து எதை பத்தி சொல்லுது அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இதை வந்து இன்னொரு தியரின்னு சொல்லலாம், லைக் ஓஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓஷன் டெக்னிக் அப்படிங்கிறப்போ தே கன்சிடர் 5 traits. First, O defines the openness. ஓ அப்படிங்கிறது ஓப்பன்னஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரைட், ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓப்பன்னஸ் அப்படிங்கிறப்போ ஹவு லைக் அவங்களோட இமேஜினேஷன் லெவல் எப்படி இருக்கு, அவங்களோட ஆக்ஷன் ஐடியாஸ்லாம் எந்த அளவுக்கு வந்துட்டு ஓப்பன்டா இருக்கு, எந்த அளவுக்கு இமேஜினேஷன் லெவல் ஹையா இருக்குன்னு பாக்குறதா இந்த ஓப்பன்னஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக். ஸோ இந்த பர்டிகுலர் ஓப்பன்னஸ் வந்துட்டு லோவா இருந்துச்சு அப்படின்னா தே ஆர் மோர் ப்ராக்டிக்கல் இன் நேச்சர், தே யூஸ்வலி ப்ரிஃபர் ரொட்டீன் லைஃப். அதே மாதிரி இவங்களோட ஓப்பன்னஸ் அப்படிங்கிற கிரைட்டீரியா வந்து ஹையா இருக்குன்னா தே ஆர் கியூரியஸ் இன் நேச்சர், ரொம்ப கியூரியஸா இருப்பாங்க. தே வாண்ட் டு ட்ரை நியூ திங்ஸ் இன் தேர் லைஃப். அந்த மாதிரி ரொம்ப கியூரியஸா இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஓப்பன்னஸ் கேட்டகரியில ஹை ஸ்கோர்ல இருப்பாங்க. செகண்ட் ரைட் இஸ் கன்சைன்டியஸ்னஸ். கன்சைன்டியஸ்னஸ் அப்படிங்கிறது செல்ஃப் டிசிப்ளின், எந்த அளவுக்கு ஒரு பர்சன் செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்காங்க அண்ட் கோலை நோக்கி மட்டும் அவங்க ஃபோக்கஸா எந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறது இந்த செல்ஃப் கன்சைன்டியஸ்னஸ். ஸோ இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் லோவா இருக்கு அப்படின்னா ரொம்ப கேர்லெஸ்ஸான பீப்புள், ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்டு பீப்புளா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சி அப்படிங்கிற இந்த கேரக்டரிஸ்டிக் ஹையா இருக்கிறப்போ தே ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், தே ஆர் ஹைலி ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க, அந்த லோ ஸ்கோருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது இந்த ஹை ஸ்கோர். The third characteristic is E, extroversion. எக்ஸ்ட்ரோவர்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஆட்டோமேட்டிக்கா இந்த எக்ஸ்ட்ரோவர்ஷன் அப்படிங்கிறப்போ லைக் அந்த ஸ்கோர் கம்மியா இருக்குன்னா அவங்க எல்லாருமே இன்ட்ரோவர்ட் பீப்புளா தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரோவர்ஷன் ஸ்கோர் அதிகமா இருக்குன்னா தே ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புள். ஸோ எந்த அளவுக்கு சோஷியபிளா பழகுறாங்க, எந்த அளவுக்கு எக்ஸ்பிரசிவா இருக்காங்கன்னு சொல்றதா இந்த எக்ஸ்ட்ரோவர்ஷன் கேரக்டரிஸ்டிக். ஸோ எக்ஸ்ட்ரோவர்ஷன் கம்மியா இருக்குன்னா தே ஆர் மோர் ரிசர்வ்டு பீப்புளா இருப்பாங்க. அதே மாதிரி ஹையா இருக்குன்னா தே ஆர் ஈஸிலி அவுட் கோயிங் பீப்புளா இருப்பாங்க. The fourth characteristic is agreeableness. Agreeableness அப்படின்னு பாக்குறப்போ how much the person is trustworthy and எந்த அளவுக்கு அவங்க குட் நேச்சரா இருக்காங்க. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க மேல தப்பு இருந்தா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பீப்புள் கூட கோஆர்டினேட் பண்ணி லைக் அது ஸ்மூத்தா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் இந்த அக்ரியபிள்னஸ். ஸோ அக்ரியபிள்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அன்கோஆபரேட்டிவா இருப்பாங்க. அதே மாதிரி ஹையா இருக்கு அப்படின்னா தே ஆர் மோர் ஹெல்ப்ஃபுல் அண்ட் ட்ரஸ்டிங், எம்பத்தட்டிக். இது எல்லா கேரக்டரிஸ்டிக்குமே இந்த அக்ரியபிள்னஸ்ல வரும் when they are in high. நியூரோட்டிசம் அப்படிங்கிறது the tendency towards unstable emotion. எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாங்க, லைக் எமோஷன்ஸ் வந்து அவங்க எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க. லைக் நியூரோட்டிசம் அப்படிங்கிறப்போ ஒரு அன்ஸ்டேபிள் எமோஷனை அவங்க கண்ட்ரோல் பண்றாங்களா இல்லையான்னு சொல்றதா இந்த நியூரோட்டிசம். நியூரோட்டிசம் வந்துட்டு லோவா இருக்குன்னா அந்த பீப்புள் வந்து ரொம்ப காமா லைக் ரொம்ப கண்ட்ரோல்டு பர்சன், எமோஷன்ஸை ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ற பர்சனா இருந்தாங்கன்னா அந்த பீப்புள் வந்து லோ இன் ஸ்கோர்ல இருப்பாங்க. நியூரோட்டிசம் கம்மியா இருக்குன்னா அந்த பீப்புள் வந்து ரொம்ப காம் பீப்புளா இருப்பாங்க, ரொம்ப செக்யூர்டு பீப்புளா இருப்பாங்க. they easily control their emotions. அதே மாதிரி நியூரோட்டிசம் ஹையா இருக்கு அப்படின்னா தே ஆர் ஆங்ஷியஸ், ரொம்ப ஃபியூரியஸா இருப்பாங்க, ரொம்ப அன்ஹாப்பி பீப்புளா இருப்பாங்க. தே ஆர் மோர் ப்ரான் டு நெகட்டிவ் எமோஷன்ஸ், ரொம்ப ரொம்ப லைக் அதுதான் அப்படிங்கிற மாதிரி அதை சுற்றியே நெகட்டிவாகவே யோசிச்சுட்டு இருக்கிறது தான் இந்த நியூரோட்டிசம். So these are the 5 characteristics which comes under big 5 personality theory.
ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தா ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓப்பன்னஸ், conscientiousness, extraversion, agreeableness, neuroticism. Second question, in Maslow's hierarchy of needs, which need comes immediately after safety need? நம்ம இந்த Maslow hierarchy of need theory பத்தி நம்ம பார்த்திருக்கோம், மோட்டிவேஷனல் தியரியிலும் பார்த்திருக்கோம், ஓபிலையும் பார்த்தோம். லைக் இது பேசிக்கா இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஹைரார்கி லெவல் வச்சிருப்பாங்க. கீழ இருந்து பேசிக் நீட்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல் போறப்போ த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு டாப் லெவல் நீட ஒரு பர்சன் வந்து அட்டைன் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திருந்தோம். அதுல இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எந்த நீட் வந்து சேஃப்டி அப்படிங்கிற நீடுக்கு அப்புறம் வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். So this is the pyramid of Maslow hierarchy of needs. So first need is the physiological need. Physiological need அப்படிங்கிறப்போ பேசிக்கா அந்த இடத்துல என்ன ரொம்ப பேசிக் விஷயம் தான். ஃபுட், ஷெல்டர், ஸ்லீப், கிளாத் இது எல்லாமே வந்து இந்த பிசியாலஜிக்கல் நீட் வரும். ரொம்ப பேசிக் திங் இது எல்லாமே வந்து பிசியாலஜிக்கல்ல வருது. அண்ட் செகண்ட் நீட் இஸ் சேஃப்டி நீட். சேஃப்டி நீட் அப்படின்னு பாக்குறப்போ லைக் இண்டிவிஜுவல் வாண்ட்ஸ் தேர் பர்சனல் செக்யூரிட்டி, ரொம்ப செக்யூர்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்க வாழ்றதுக்கு தேவையான சேலரியா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு வேலையில இருந்தாங்க அப்படின்னா தே யூஸ்டு டு ஃபீல் திஸ் சேஃப்டி நீட். வென் சேஃப்டி நீடும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இந்த தேர்ட் கேட்டகரி போறாங்க. தேர்ட் கேட்டகரி இஸ் லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ், விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சோஷியல் நீட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பீப்புள், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு காசு, பணம், இருக்கிற இடம் இதெல்லாம் தாண்டி ஒரு அவங்களையும் அவங்க கூட ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உணரணும்னு நினைக்கிறாங்க பீப்புள். ஸோ இதெல்லாம் சேலரி எல்லாம் ஹையா இருந்தா மட்டும் பத்தாது, தே வாண்ட் சம் லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ் டுவோர்ட்ஸ் த அதர் பீப்புள். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், சென்ஸ் ஆஃப் தே வாண்ட் டு ஃபீல் த சென்ஸ் ஆஃப் கனெக்ஷன். நமக்குன்னு யாரோ இருக்காங்கப்பா, நமக்கு ஏதாவது பிரச்சனைனா நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்றதா இந்த சோஷியல் நீட். இந்த சோஷியல் நீடை வந்து when a person attains this social need, then he wants to move on to the next need is the esteem, self esteem need. He or she wants to respect. அவங்க வந்து ரெஸ்பெக்ட் தேவைப்படுது அவங்களுக்கு, அவங்கள வந்துட்டு அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வருது. இதுதான் செல்ஃப் எஸ்டீம். ஸோ செல்ஃப் எஸ்டீம் அங்கீகரிச்சுட்டாங்க, நல்ல ஒரு ரெகக்னேஷனும் கிடைச்சிட்டு, நல்ல ஒரு ஸ்டேட்டஸும் இருக்கு, ஃப்ரீடமும் இருக்கு அப்படிங்கிறப்போ ஃபைனல் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் நீட் இஸ் தி செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட் அப்படிங்கிறப்போ ஒரு பர்சன் தன்னோட வாழ்க்கையில எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை அவரு அச்சீவ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வரதான் இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட். This is the overall pyramid which was given by Abraham Maslow நமக்கு கொடுத்திருந்தாரு. ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்க கொஸ்டின் படி பார்த்தா சேஃப்டி நீட்க்கும் அடுத்து என்ன நீட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் சோஷியல் நீட். ஃபர்ஸ்ட் பிசியாலஜிக்கல் நீட் வந்துச்சு, அதுக்கப்புறம் சேஃப்டி நீட் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் சோஷியல் நீட் வந்தது. சோஷியல் நீட்க்கு அடுத்து இந்த செல்ஃப் எஸ்டீம் வந்துச்சு. த லாஸ்ட் டாப்பஸ்ட் லெவல்ல இருக்கதான் இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். Third question. According to Herzberg's two-factor theory, which of the following is a motivator? Herzberg's two-factor theory பத்தி நம்ம மோட்டிவேஷன் தியரிஸ்லயும் பார்த்திருந்தோம். ஸோ இதுல மோட்டிவேட்டர் அப்படிங்கிறது எது, கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது மோட்டிவேட்டர் அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ பிஃபோர் தட் ஒரு குட்டி ரீகேப்போட பார்த்துடலாம். ஹெர்ஸ்பர்க் டூ-ஃபேக்டர் பிரின்சிபல் அப்படிங்கிறப்போ ரெண்டு விஷயம் வந்து பாக்குறாங்க. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கட்டும் அண்ட் ஜாப் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன், ரெண்டு ஃபேக்டரையும் பாக்குறாங்க. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்ப இருக்குன்னா லைக் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை மோட்டிவேட்டர்ஸ். மோட்டிவேட்டர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா பீப்புள் யூஸ்டு டு த ஒர்க்கர்ஸ் யூஸ்டு டு ஃபீல் தே ஆர் சாட்டிஸ்ஃபைட் டுவர்ட் தேர் ஒர்க். ஸோ மோட்டிவேட்டர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஜாபோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் மோட்டிவேட்டர் அப்படிங்கிறது இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்துட்டு இன்ட்ரின்சிக் ஃபேக்டர், இட் இஸ் பிரசன்ட் வித்தின் தி ஜாப். அந்த ஜாப்குள்ள இருக்கும், அந்த ஜாப்ல இருந்து அவங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே வந்துட்டு மோட்டிவேட்டட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி செகண்ட் கேட்டகரி இஸ் ஜாப் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன். இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஹைஜீன் ஃபேக்டர்ஸ். ஹைஜீன் ஃபேக்டர் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவுட் சைட் தி அந்த ஒர்க்கை தாண்டி சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த ஹைஜீன் ஃபேக்டர்னும் சொல்லலாம், எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஹைஜீன் ஃபேக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா
it improving the hygiene factor decreases job dissatisfaction. அந்த hygiene factor எல்லாமே increase ஆச்சு அப்படின்னா ஒரு எம்ப்ளாயியோட டிஸ்சாட்டிஸ்பாக்சன் லெவல் வந்துட்டு குறையும் அப்படிங்கறத பத்தியும் சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு கீ பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நீங்க பாத்துக்கணும். ஏன்னா இதை வச்சு ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மோட்டிவேட்டர் அப்படிங்கிறது இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் வித்தின் தி ஜாப்குள்ள இருக்கும். அதே மாதிரி ஹைஜீன் ஃபேக்டர் அப்படிங்கிறது அவுட் சைட் தி ஒர்க்கை தாண்டி சுத்தி இருக்கிற விஷயங்களை வச்சு சொல்றது இந்த ஹைஜீன் ஃபேக்டர். மோட்டிவேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜாப் சாட்டிஸ்பாக்சனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மோட்டிவேட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜாப் சாட்டிஸ்பாக்சனும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஹைஜீன் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜாப் டிஸ்சாட்டிஸ்பாக்சன் டிக்ரீஸ் ஆகும். ஹைஜீன் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜாபோட டிஸ்சாட்டிஸ்பாக்சன் லெவல் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி பாக்குறப்போ மோட்டிவேட்டர் ஃபேக்டர்ஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அச்சீவ்மெண்ட், ஒரு வேலையில அவங்க ஏதோ அச்சீவ் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரெகக்னேஷன் கிடைக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க, இது எல்லாமே வந்துட்டு இந்த மோட்டிவேட்டர் ஃபேக்டர்ஸ்ல வரும். அண்ட் ஹைஜீன் ஃபேக்டர்ல என்னென்ன வரும்னு பார்த்தா அந்த ஒர்க்கிங் கண்டிஷன், அந்த எந்த மாதிரியான சூழ்நிலையில அவங்க ஒர்க் பண்றாங்க, கோவர்க்கர்ஸ் கூட எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு, அங்க எந்த அந்த ஒரு ஆர்கனைசேஷன் எந்த மாதிரி பாலிசிஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றாங்க, சூப்பர்வைசரோட குவாலிட்டி, பேஸ் வேஜ் அண்ட் சேலரி, இது எல்லாமே வந்துட்டு ஹைஜீன் ஃபேக்டர்ல வருது. ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மோட்டிவேட்டர் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கல, எது மோட்டிவேட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பெனி பாலிசி அப்படிங்கிறது அவுட் சைட் தி ஒர்க்கை தாண்டி சுத்தி இருக்கிற விஷயம் தான் இந்த கம்பெனி பாலிசி அப்படிங்கிறப்ப இது மோட்டிவேட்டரா இருக்காது. சேலரி அப்படிங்கிறதும் ஹைஜீன் ஃபேக்டர்ல தான் வரும், இப்பதான் பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படிங்கிறதும் ஹைஜீன் ஃபேக்டர்ல தான் வரும். இதுவும் வந்துட்டு அந்த ஒர்க்குள்ள இருந்து வர ஒரு விஷயம் கிடையாது, இதை சுத்தி இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், ரெகக்னேஷன். Which leadership theory emphasizes that leader must change their style based on the maturity level of the follower? ஃபாலோவரோட மெச்சூரிட்டி லெவல் வச்சு நம்மளோட லீடர்ஷிப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்ற ஒரு தியரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்ஃபர்மேஷனல் தியரி, ஆப்ஷன் பி ட்ரைட் தியரி, ஆப்ஷன் சி சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் தியரி, ஆப்ஷன் டி டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப். ஸோ பார்த்துடலாம். ஸோ இதை வந்து இன்னொரு டேர்ம்லையும் சொல்லலாம். ஆக்சுவலி த ஆன்சர் இஸ் சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் தியரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் தியரி இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹெர்ஷே-பிளான்சார்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது என்ன பண்ணும்னா எஃபெக்டிவ் லீடர்ஷிப் ஸ்டைல் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன், அந்த இருக்கிற சிச்சுவேஷன் எந்த சிச்சுவேஷன் அந்த இருக்காங்களோ அதை பொறுத்தும், அண்ட் ரெடினஸ் லெவல் ஆஃப் த ஃபாலோவர் எந்த அளவுக்கு ரெடியா இருக்காங்க அந்த விஷயத்த செய்யறதுக்கு, இது ரெண்டுத்த வச்சுதான் இந்த லீடர்ஷிப் ஸ்டைல் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த ஒரு லீடர்ஷிப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்றதுதான் இந்த சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் ஸ்டைல். ஸோ இட் எம்பசைசஸ் தட் தேர் இஸ் நோ ஒன் ஃபிட்ஸ் ஆல். இந்த நோ அப்படிங்கறதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நோ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல், ஒரே விஷயம் எல்லாத்துக்கூடயும் ஃபிட் ஆகாது அப்படின்னு சொல்றதா இந்த சிச்சுவேஷனல் தியரியோட பேசிக் கோர் கான்செப்டே. ஸோ அதனால லீடர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயியோட ரெடினஸை பொறுத்து, ஒரு சிச்சுவேஷனை பொறுத்து அவங்களோட கைடன்ஸ் லெவலா இருக்கட்டும், அவங்களோட சப்போர்ட் லெவலா இருக்கட்டும், அவங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றதா இந்த ஹெர்ஷே-பிளான்சார்ட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் தியரின்னு சொல்லலாம். இதுல இந்த ஒரு டயக்ராம் வந்து நீங்க பாத்துக்கணும். லைக் இது ரொம்ப சிம்பிள் தான். டைரக்டிங் ஸ்டைலா இல்ல கோச்சிங் ஸ்டைலா, சப்போர்ட்டிங்கா, டெலிகேட்டிங்கா, இந்த மாதிரி இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பாத்துக்கணும். Answer is C, situational leadership theory. Fifth question. Which one of the following is not a source of power identified by French and Raven? French and Raven சொன்ன எது வந்துட்டு சோர்ஸ் ஆஃப், லைக் அவங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பவர் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து சோர்சஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிவார்ட் பவர், செகண்ட் ஆப்ஷன் பி இஸ் லெஜிட்டிமேட் பவர், ஆப்ஷன் சி பர்சனல் பவர், option D expert power. So according to John French and Raven in 1959 இதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. they gave 5 forms of power வந்து கொடுக்குறாங்க. first one is legitimate power. legitimate power அப்படிங்கிறது ஒரு ஃபார்மல் பொசிஷன்ல ஒரு எம்ப்ளாயி இருக்கிறப்போ அவங்களுக்கு வர பவர் தான் இந்த legitimate power. when an employee is in the formal position they possess some power. அதுதான் வந்து லெஜிட்டிமேட் பவர் அப்படின்னு சொல்றோம். that is what called as legitimate power.
செகண்ட் பவர் இஸ் த ரிவார்ட் பவர். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மேனேஜரா இருக்கேன்னா, நான் எனக்கு கீழே ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாய்க்கு நான் ஏதோ ஒரு ரிவார்ட் கொடுக்குறேன். ஸோ அவங்க நல்லா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் ப்ரமோஷன் கொடுக்குறேன். ஸோ இதை நான் வந்து உங்க ரிவார்ட் கொடுக்குற ஒரு பவர் எனக்கு இருக்கு. நான் ஒரு மேனேஜரா எனக்கு ரிவார்ட் கொடுக்குற பவர் இருக்குன்னா இதுதான் ரிவார்ட் பவர் அப்படின்னு சொல்றோம். தேர்ட் ஒன் இஸ் கோயர்சிவ் பவர். கோயர்சிவ் பவர் அப்படிங்கிறது த ரைட் டு பனிஷ் தி அதர்ஸ். ஒருவேளை எனக்கு கீழே இருக்கிற எம்ப்ளாயி ஒழுங்கா வேலை செய்யற, எப்ப பார்த்தாலும் வந்துட்டு ரொம்ப லெத்தாஜிக்கா ரொம்ப ஆப்சென்ட் ஆகிக்கிட்டே ப்ராப்பரா எதையுமே பண்ணாம இருந்தாங்கன்னா, ஐ ஹாவ் த பவர் டு பனிஷ் ஹிம், லைக் ஐ ஹாவ் த பவர் டு ஃபயர் ஹிம், ரைட்? அதுதான் வந்துட்டு இந்த கோயர்சிவ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து போலீஸ் அந்த மாதிரி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபோர்த் ஒன் இஸ் எக்ஸ்பர்ட் பவர். எக்ஸ்பர்ட் பவர் அப்படிங்கிறது இந்த நாலேஜ் லெவல் ஆஃப் ஒரு பர்சன். ஒரு பர்சனுக்கு இருக்க ஒரு பர்டிகுலர் நாலேஜோ ஒரு ஸ்கில்லோ அந்த பர்சனுக்கு மட்டும் நல்ல சூப்பரா தெரியும்பா, இதெல்லாம் பயங்கரமா கரைச்சு குடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஸ்டேஜ்ல இருப்பார்ல, அவருக்கு அவருக்கு இருக்கிற பவர் தான் வந்துட்டு எக்ஸ்பர்ட் பவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த லெவல் ஆஃப் ஸ்கில் ஒரு பர்சனுக்கு வரணும்னா கண்டிப்பா அந்த பர்சனுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கணும். சாதாரண பர்சன் எல்லாருக்குமே அந்த நாலேஜ் கண்டிப்பா இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த நாலேஜ் லெவல் வந்து அவங்களுக்கு ஹையா இருக்கிறப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த எக்ஸ்பர்ட் பவர் கிடைக்குது. லாஸ்ட் ஒன் இஸ் ரெஃபரன்ட் பவர். ரெஃபரன்ட் பவர் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எனி நீங்க ஒரு ஆக்டரா இருக்கட்டும் இல்ல ஆக்ட்ரஸா இருக்கட்டும், ஏதோ ஒரு நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பப்ளிக் பர்சன் யாருனாலும் எடுத்துக்கோங்க. அந்த பர்சன் கீழே இருக்க ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்சன் சொல்றதை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ கிரியேட் ஆகுது ஒரு ரெஃபரண்ட், ஒரு ரோல் மாடலா வச்சு கிரியேட் ஆகுற பவர் தான் இந்த ரெஃபரன்ட் பவர் அப்படின்னு சொல்றோம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் படி அதாவது இந்த கொஸ்டின்ல இருக்க ஆன்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெஃபரன்ட் பவர் பத்தி சொல்லியிருக்காங்க, லெஜிட்டிமேட் பவர் பத்தியும் சொல்லியிருக்காங்க, எக்ஸ்போர்ட் பவர் பத்தி சொல்லியிருக்காங்க, பர்சனல் பவரை பத்தி சொல்லல. இன்ஸ்டெட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெஃபரன்ட் பவர் தான் சொல்லியிருக்காங்க. Sixth question. The concept of emotional intelligence includes which of the following elements? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் இப்போ நான் இருக்கேன்னா ஹவு ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஹவு ஐ ரிசீவ், ஆர் நான் எப்படி வந்து ஒருத்தவங்களோட எமோஷனை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், எப்படி ரிசீவ் பண்றேன், அந்த எமோஷனுக்கு நான் எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன், இது எல்லாமே வந்துட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இது எல்லாமே தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல ஃபியூ காம்பனன்ட்ஸ் இருக்கு, ஃபியூ எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ லைக் அந்த லிஸ்டையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது என்னை பத்தி, நான் என்னோட எமோஷன் பத்தி நான் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கேன்னா, நான் இப்போ கோவமா இருக்கேனா இல்ல சந்தோஷமா இருக்கேனா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து செல்ஃப் அவேர்னஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். செகண்ட் ஒன் இஸ் செல்ஃப் ரெகுலேஷன். எந்த ஒரு லைக் நீங்க ரொம்ப மோசமான ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்தாலுமே உங்களோட எமோஷன் எந்த அளவுக்கு செல்ஃப் ரெகுலேட்டடா இருக்கு, நீங்க உங்களோட எமோஷனை எந்த அளவுக்கு ரெகுலேட்டடா வச்சிருக்கீங்க அப்படின்னு பாக்குறதா செல்ஃப் ரெகுலேஷன். யாராவது உங்க முன்னாடி வந்துட்டு சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலுமே நீங்க ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கீங்களா, அதுதான் இந்த செல்ஃப் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் அப்படின்னு பாக்குறப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்த வச்சு நமக்கு மோட்டிவேட் ஆகுது, ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நம்மள மோட்டிவேட் பண்ணும். அதை அச்சீவ் பண்றதுக்கு, அதை அடையிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் மோட்டிவேட் பண்ணும். அதுதான் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அண்ட் எம்பத்தி. எம்பத்தி அப்படிங்கிறப்போ ஹவு வி பர்சீவ் ஆர் வி அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் எமோஷன். நமக்கு ஏத்தாப்புல வந்து ஒருத்தவங்க அழுதாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு சரிப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ஆறுதல் கொடுக்குறோம்ல, அதுதான் எம்பத்தி. ஸோ அதர்ஸோட ஆப்போசிட் பர்சனோடைய எமோஷனை வேல்யூ பண்ணி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது தான் இந்த எம்பத்தி கேட்டகரியில வருது. ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் சோஷியல் ஸ்கில்ஸ். சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது காமனா இந்த சொசைட்டிக்குள்ள இருக்கிற எல்லா பீப்புள் கூடயும் நம்ம எந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்றோம், எந்த அளவுக்கு நம்ம கனெக்டடா இருக்கோம்னு பாக்குறதா இந்த சோஷியல் ஸ்கில்ஸ். ஸோ ஆல் தீஸ் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் பி. Seventh question. Which of the following is true about organizational culture? ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ ஆர்கனைசேஷன் கல்ச்சர் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். இட் இஸ் ஈஸி டு சேஞ்ச். இது வந்து ஈஸியா சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ல இருக்கு.
செகண்ட் ஆப்ஷன் இஸ் இட் ஹேஸ் நோ இம்பாக்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ்ல இதோட இம்பாக்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு போட்டிருக்கு. ஆப்ஷன் சி இட் ரிஃப்ளெக்ட் ஷேர்ட் பிலீஃப் நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸ். ஸோ இது என்ன பண்ணும்னா ஒரு குரூப்போட பிலீஃப்ஸ் நார்ம்ஸ் வேல்யூஸ் அதை வந்துட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் சில இருக்கு. ஆப்ஷன் டில என்ன இருக்குன்னா இட் ஒன்லி அப்ளைஸ் டு த டாப் மேனேஜ்மெண்ட். டாப் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ பிஃபோர் தட் என்ன ஆப்ஷன் பார்க்கறதுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். A system of shared meaning. இதுதான் இந்த இடத்துல கீ பாயிண்ட். ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு ஷேர்டு மீனிங் ஹெல்டு பை மெம்பர்ஸ். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா அந்த மெம்பர்ஸ்குள்ள ஒரு ஷேர்டு மீனிங் இருக்கும். இதுதான் வந்துட்டு பேசிக்கா ஆர்கனைசேஷன் கல்ச்சரோட கோர் வேல்யூவே தான். ஷேர்டு மீனிங் ஹெல்டு பை மெம்பர்ஸ் தட் டிஸ்டிங்யூஷஸ் தி ஆர்கனைசேஷன் ஃப்ரம் தி அதர் ஆர்கனைசேஷன். நம்மளோட ஆர்கனைசேஷனையும் இன்னொரு ஆர்கனைசேஷனையும் வித்தியாசப்படுத்தி சொல்ற ஒரு ஸ்பெஷல் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஒரு ஷேர்டு வேல்யூவை தான் வந்து இந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா ப்ரிவைலிங் வேல்யூஸ், பிலீஃப், கஸ்டம்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஆர்கனைசேஷன் கல்ச்சர்ல வரும். ஸோ ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அப்படிங்கிறப்போ சிஸ்டம் ஆஃப் ஷேர்டு வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் ஷேப்ஸ் பிஹேவியர். எம்ப்ளாயிஸோட பிஹேவியரை இது வந்து ஷேப் பண்ணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட கல்ச்சர் நல்லா இருக்கு, ஒரு லேர்னிங் கல்ச்சர் அந்த இடத்துல இருக்குன்னா அதுக்கு அவங்களுக்கு அடுத்து வர பீப்புள் எல்லாருமே வந்துட்டு இது என்ன பண்ணா ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அவங்களோட பிஹேவியர் லெவலும் வந்துட்டு பில்ட் ஆகுது. ஸோ தேர்ட் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கல்ச்சர் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஆர்கனைசேஷன் பிலாசபி அப்படின்னு சொல்லலாம். ஒரு எங்களுக்கு இதுதான்ப்பா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலாசபி வச்சிருப்பாங்கல்ல, அதுதான் ஆர்கனைசேஷன் பிலாசபி விச் ஆல்சோ comes under this organization culture. And the final one is organization expectation. ஒரு ஆர்கனைசேஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அதை அதுல இருக்கிற எம்ப்ளாயிஸ் வேற அச்சீவ் பண்றாங்களா, இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. இட் ரிஃப்ளெக்ட் ஷேர்டு பிலீஃப், நார்ம்ஸ், வேல்யூஸ். ஒரு குரூப் ஒரு ஆர்கனைசேஷனோட ஷேர்டு பிலீஃப், அவங்களுக்கு இருக்க நார்ம்ஸ், அவங்களுக்கு இருக்க வேல்யூஸ், இது எல்லாத்துக்குமே வரதுதான் இந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ த ஆன்சர் இஸ் சி. 8th question. Who proposed the concept of cognitive dissonance in OB? ஆர்கனைசேஷன் பிஹேவியர்ல காக்னிட்டிவ் டிசனன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யார் எடுத்துட்டு வந்தாங்க? ஆப்ஷன் ஏ பிஎஃப் ஸ்கின்னர், ஆப்ஷன் பி லியோன் ஃபெஸ்டிங்கர், ஆப்ஷன் சி ஆப்ரஹாம் மாஸ்லோ, ஆப்ஷன் டி ஹென்ரி மிஸ்பர்க். பார்க்கலாம். Cognitive dissonance theory was introduced by Leo Festinger. இவர் என்ன சொல்லுவாருன்னா ஒரு ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றாரு. அதாவது பிலீவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கம்பைன் பண்றாரு. அதாவது காக்னிட்டிவ் அப்படிங்கிறப்ப அவங்களோட பிலீஃப்க்கு அவங்களோட ஆக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத கோரலேட் பண்றாங்க. அவங்களோட பிலீஃப்க்கு ஒரு பர்சனோட பிலீவ் ஒரு எண்ணத்துக்கும் அவங்க அந்த எண்ணம் வந்து கரெக்டோ தப்போ ஆனா அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த காக்னிட்டிவ் டிசனன்ஸ் தியரி. ஃபார் எக்ஸாம்பிள் பிலீவ் வந்துட்டு ஸ்மோக்கிங் சிகரெட் இஸ் அன்ஹெல்தி, சிகரெட் எடுக்கிறது வந்துட்டு அன்ஹெல்தி அப்படிங்கிற ஒரு பிலீவ் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஆக்ஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா சிகரெட் எடுத்துக்கிறாங்க. ஐ ஸ்மோக் சிகரெட் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஆக்ஷனா இருக்கு. இப்போ இந்த இடத்துல 2 kinds ஆஃப் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். ஒன்னு வந்துட்டு சேஞ்ச் ஆக்ஷன், நம்மளோட ஆக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிகரெட் எடுத்துக்கிறது வந்து தப்பு, அதனால நான் வந்துட்டு சிகரெட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். செகண்ட் கேட்டகரி இஸ் சேஞ்ச் பிலீவ், என்னோட பிலீவே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்போ லைக் இது என்னன்னா ஸ்மோக் பண்றதுனால ஏதாவது பெரிய பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரிசர்ச்லயும் இன்னும் கரெக்டா ப்ரூவ் பண்ணல, அதனால நான் ஸ்மோக் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பிலீவ், என்னோட பிலீவே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா காக்னிட்டிவ் டிசனன்ஸ் தியரியில நம்மளோட எண்ணமும் அதாவது நம்மளோட பிலீவும் ஆக்ஷனும் முரண்பாடா இருக்கு. நான் ஒன்று நினைக்கிறேன் ஆனா அதுக்கு ஆப்போசிட்டான ஆக்ஷனை செய்யறேன் அப்படிங்கிறப்போ இதுதான் காக்னிட்டிவ் டிசனன்ஸ் தியரி. ஸோ ஒன்று இந்த இடத்துல நம்மளோட ஆக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா பிலீவை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை தான் பண்ண முடியும்னு சொல்றதுதான் இந்த காக்னிட்டிவ் டிசனன்ஸ் தியரி which was proposed by லியோன் ஃபெஸ்டிங்கர்.
Ninth question. Which of the following is a group decision making technique? Group decision making technique கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது group decision making technique பார்க்கலாம். So first option is brainstorming, option B job enrichment, option C job rotation, option D equity theory. So job enrichment அப்படின்னு பார்க்குறப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பர்சனோட ஜாபோட லைக் அவங்களோட வேல்யூவை வந்துட்டு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தரதான் இது ஜாப் என்ரிச்மெண்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஜாப் ரொட்டேஷன் அப்படிங்கிறப்போ ஒரு எம்ப்ளாயி இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற சில விஷயங்களை வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு சப்ஸ்டியூட்டாவோ ஆர் ஒரு அசிஸ்டண்டாவோ அந்த ஒரு பர்டிகுலர் வேற இப்போ ஹெச்ஆர்ல இருக்காங்கன்னா அவங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டிங் கத்துக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ அவங்கள மார்க்கெட்டிங் ஃபீல்டில் போய் இது ஒரு அசிஸ்டண்டாவோ ஒரு இன்டர்ன் மாதிரி ஏதோ ஒரு பொசிஷன்ல அவங்கள அசைன் பண்றதா இந்த ஜாப் ரொட்டேஷன் டு லேர்ன் அதர் திங்ஸ் ஆஸ் வெல். அதுதான் ஜாப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஈக்விட்டி தியரி அப்படிங்கிறது நம்ம ஆடம்ஸ் ஈக்விட்டி தியரியில பார்த்துருப்போம். அதாவது ஒரு எம்ப்ளாயி கொடுக்குற இன்புட்டும் அவருக்கு கிடைக்கிற அவுட்புட்டும் ஈக்குவலா இருக்கணும். நான் இந்த அளவுக்கு என்னோட எஃபர்ட்டை போட்டு நான் செய்யறேன் அப்படின்னா அதுக்கான ஈக்குவல் அவுட்புட் எனக்கு கிடைக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதா இந்த ஈக்விட்டி தியரி அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இது மூணுமே வந்துட்டு குரூப் டிசிஷன் மேக்கிங் டெக்னிக்ஸ்ல வராது. அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் ஏ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ பார்க்கலாம். பிரெயின் ஸ்டார்மிங் இஸ் எ குரூப் டிசிஷன் மேக்கிங் டெக்னிக். பேசிக்காக பிரெயின் ஸ்டார்மிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்னா இருப்பாங்க. ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு பிரச்சனை எடுத்துக்கிறாங்க ஆர்கனைசேஷன்ல. இப்போ அடிக்கடி வந்துட்டு கரண்ட் கட் ஆகுது ஆர் வேற என்ன ஏதாவது பிரச்சனைனா லைக் ஆர்கனைசேஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை வந்து அவங்க சால்வ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாரும் உட்காந்து சேர்ந்து பேசுறாங்க. ஒருத்தங்களும் ஒரு கைண்ட் ஆஃப் ஐடியா வந்து கொடுக்குறாங்க. இந்த பர்சன் ஏ வந்துட்டு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு, அதே மாதிரி இந்த பர்சன் பி வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க, பர்சன் சி ஒரு வித்தியாசமான சொல்யூஷன் கொடுக்குறாங்க, அதே மாதிரி இந்த பர்சன் டி வந்துட்டு வேற ஏதோ சொல்யூஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லா பீப்புள், அதாவது அந்த குரூப்ல இருக்க எல்லா பீப்புளும் அவங்களுக்கு தோன்ற ஐடியாஸ், கிரியேட்டிவ் ஐடியாஸை வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து குரூப், அதாவது பிரெயின் ஸ்டார்மிங் அப்படின்னு சொல்றோம். திஸ் இஸ் த குரூப் டெசிஷன் மேக்கிங் டெக்னிக். ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஐடியாஸ் கலெக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு பெஸ்ட் ஐடியா வந்து சூஸ் பண்ணி சொல்யூஷனை வந்து எடுத்துட்டு வருவாங்க. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் இனோவேஷன். இதுல வந்துட்டு வித்தவுட் எந்த ஒரு கிரிட்டிசிசமும் இருக்காது, அவங்களுக்கு தோன்றதை சொல்லலாம், என்ன தோணுதோ எல்லாத்தையுமே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பிரெயின் ஸ்டார்மிங் அப்படின்னு பாக்குறோம். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. 10th question. Which of the following best describe transactional leadership? Transactional leadershipனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ focuses on inspiring and transforming employees. Option B emphasizes rewards and punishment for performance. Option C delegates complete authority to team members. Option D avoids all interferences in employee work. So what is transactional leaders அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னா it occurs when followers are moved to complete their roles as agreed with leader in exchange for a reward. இப்போ நான் மேனேஜரா இருக்கேன்னா எனக்கு கீழே இருக்க சபார்டினேட்டும் நானும் ஒரு டீல் வச்சுப்போம். இப்போ இந்த வேலையை நீங்க எனக்கு சீக்கிரமா இன்னைக்குள்ள பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிவார்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் பேசி வச்சுக்கிறது தான் இந்த டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ். ஸோ பேசிக்கா சிம்பிளா சொல்லணும்னா அப்படி சொல்லலாம். ஸோ டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்ங்கிறது இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ரிவார்ட். நான் உனக்கு இந்த வேலையை நீ முடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு ரிவார்ட் தரேன், அப்படி முடிக்கல அப்படின்னா நான் வேற ஏதாவது ஆளை பார்க்கணும், அவங்களுக்கு நான் ரிவார்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறது. ஸோ டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம கீழே இருக்க ஃபாலோவர்ஸ் ஆர் நம்ம ஒரு ஃபாலோவரா இருக்கிறப்போ நமக்கு மேலே இருக்கிற மேனேஜர் கூட நம்ம ஒரு டீல் வச்சு ஒரு ரிவார்டுக்காக நம்ம வேலையை முடிச்சு கொடுக்குறோம். ஸோ இட் ஃபோக்கஸ் ஆன் கோல் ஃபோக்கஸ்டாக இருக்கும். யூஸ் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் மோட்டிவேஷன். மோட்டிவேஷனுக்காக என்ன யூஸ் பண்றாங்கன்னா ரிவார்ட்ஸும் பனிஷ்மெண்ட்ஸும் யூஸ் பண்றாங்க. தே ஆர் ரியாக்டிவ் இன் நேச்சர். ஸோ த ஆன்சர் இஸ் பி, emphasizes rewards and punishment for performance. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவலை வந்து தூண்டுறதுக்காகவோ இல்ல இம்ப்ரூவ் பண்றதுக்காகவோ ரிவார்ட்ஸ் ஆர் பனிஷ்மெண்ட்ஸை ப்ரொவைட் பண்றா இந்த டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப். ஸோ வித் திஸ் இன்னையோட செஷன் முடியுது. இந்த 10 கொஸ்டின்ஸுமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாப்டர்ஸ்லேருந்து நான் எடுத்து வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஹோப் ஆல் திஸ் வில் ஹெல்ப் யூ அண்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கொஸ்டின்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, முடிஞ்ச அளவு
சீக்கிரமா லைக் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஸோ தட் யூ வில் கெட் லைக் கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். தேங்க் யூ ஸோ மச்.